Hello viewers, I am T. Sneha from 3rd BCom C Department of Commerce, KCS Kasinada College of Arts and Science. Welcome to my video. இந்த வீடியோவில் நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்கோட மீனிங், டெஃபினிஷன் அண்ட் ப்ராசஸ் காஸ்டிங்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். Definition of process costing. According to ICMA London, process costing is that form of operation costing where standardized goods are produced. Meaning of process costing. Process costing is a method of costing which is used to ascertain the cost of output at each stage of production. Its main object is to provide an average cost of product. Process costing is a technique of costing which is used to calculate the cost of output at each stage of production. ப்ரொடக்ஷனோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவுட்புட்காகிற காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராசஸ் காஸ்டிங் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர் பாருங்கள். ரா மெட்டீரியல் இன்புட்டாக ப்ராசஸ் 1ல் என்டர் ஆகுது. ப்ராசஸ் 1ல் சம் ஆஃப் ஃபினிஷ் ஆன பிறகு ப்ராசஸ் 1ஓட அவுட்புட் ப்ராசஸ் 2ஓட இன்புட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ராசஸ் 2ல் அகைன் சம் ஆஃப் ஃபினிஷ் ஆன பிறகு ப்ராசஸ் 2ஓட அவுட்புட் ப்ராசஸ் 3ஓட இன்புட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபைனலாக ப்ராசஸ் 3ல் ஒர்க்ஸ் ஃபினிஷ் ஆன பிறகு ஃபினிஷ்டு குட்ஸாக அது வெளியே வருது. ஸோ ரா மெட்டீரியலுக்கும் ஃபினிஷ்டு குட்ஸுக்கும் நடுவில் இருக்க ப்ராசஸில் என்னென்ன காஸ்ட் இருக்குது, அந்த காஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா மைன்ஸ், ஆயில் ரிஃபைனிங் அண்ட் ரப்பர் ஃபேக்ட்ரிஸ், காஃபி ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி இருக்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் ப்ராசஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. Normal process loss or normal wastage. It is the process loss which is unavoidable and uncontrollable. அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போதே இவ்வளோ யூனிட்ஸ் நார்மலாக லாஸ் ஆகும் அப்படின்ட்டு முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்பாரு. அதான் நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, அவாய்ட் பண்ணவும் முடியாது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ்னால ஏற்படுற லாஸ் தான் நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். Accounting treatment of normal loss. The quantity and value of normal loss shown in the credit side of the process account. Next நம்ம பார்க்க போகிறது abnormal process loss or abnormal wastage. When process loss is in excess of predetermined loss, such additional loss is called abnormal loss or abnormal wastage. எப்போ ப்ராசஸ் லாஸ் நார்மல் லாஸை விட எக்ஸஸாக வருதோ அப்போது அந்த லாஸ் அப்நார்மல் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் நார்மல் லாஸோட எக்ஸஸாக வரும்போது அது அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அப்நார்மல் லாஸ். த யூனிட்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ் ஷோன் இன் த கிரெடிட் சைட் ஆஃப் த ப்ராசஸ் அக்கௌண்ட். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். குவான்டிட்டி ஆஃப் அப்நார்மல் லாஸ் equal to normal output minus actual output. Quantity is nothing but units. Normal output equal to input minus normal loss. If actual output is less than normal output, the balance is a positive figure representing abnormal loss in units. அதாவது ஆக்சுவல் அவுட்புட்லேருந்து நார்மல் அவுட்புட் லெஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவில் வந்தால் அது அப்நார்மல் லாஸை ரீப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ ஆஃப் அப்நார்மல் லாஸ் ஈக்குவல் டு நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் டிவைடட் பை நார்மல் அவுட்புட் இன்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் அப்நார்மல் லாஸ். நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்நார்மல் கெயின் ஆர் அப்நார்மல் எஃபெக்டிவ்ஸ். When process loss is less than the predetermined normal loss, the additional output resulting the form is called abnormal gain or abnormal effectives. அதாவது எப்போ ப்ராசஸ் லாஸ் நார்மல் லாஸை விட கம்மியாக வருதோ, அதாவது அவங்க ப்ரீடிட்டர்மைன் பண்ண நார்மல் லாஸை விட எப்போ லாஸ் கம்மியாக வருதோ அது அப்நார்மல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அப்நார்மல் கெயின். த யூனிட்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் அப்நார்மல் கெயின் ஷோன் இன் த டெபிட் சைட் ஆஃப் த ப்ராசஸ் அக்கௌண்ட். ஏன் அதெல்லாம் கிரெடிட் சைட், இது மட்டும் டெபிட் சைட் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் லாஸ் ப்ராசஸை விட்டு வெளியே போயிடும். ஆனால் இது கெயின், அகெயின் ப்ராசஸ் உள்ளேயே இன்புட்டாக வரதுனால இது நம்ம டெபிட் சைட் காமிக்கிறோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அப்நார்மல் கெயின். அப்நார்மல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். குவான்டிட்டி ஆஃப் அப்நார்மல் கெயின் ஈக்குவல் டு நார்மல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட். Normal output equal to input minus normal loss. If actual output is more, the balance is a negative figure representing abnormal gain in units. அதாவது நார்மல் அவுட்புட்லேருந்து ஆக்சுவல் அவுட்புட் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர்
நெகட்டிவில் வந்தால் அது அப்நார்மல் கெயினை ரெப்ரசன்ட் பண்ணுது. வேல்யூ ஆஃப் அப்நார்மல் கெயின் ஈக்குவல் டு நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் டிவைடட் பை நார்மல் அவுட்புட் இன்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் அப்நார்மல் கெயின். நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் லாஸ் expenditure of the process minus scrap value of normal loss. இப்போ நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்கில் இருக்க சிம்பிள் ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராசஸை கடந்து ஃபினிஷ்டு குட்ஸாக வெளியே வருது. ப்ராசஸ் ஏவோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ப்ராசஸ் ஏலேருந்து ப்ராசஸ் பிக்கு எவ்வளோ யூனிட்ஸ் எவ்வளோ காஸ்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்புட் 1000 யூனிட்ஸ், அவுட்புட் 1000 யூனிட்ஸ். ஆஸ் தேர் வாஸ் நோ லாஸ் ஆஃப் யூனிட்ஸ். கொஷினில் தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே லாஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் சிங்கிள் ப்ராசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். கீழே இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராசஸ் ஏக்கு ரிலேட் ஆனது. எப்போவுமே நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதெல்லாம் ப்ராசஸ் உள்ளே போதோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட் காமிப்போம். எதெல்லாம் ப்ராசஸை விட்டு வெளியே வருதோ அதெல்லாம் நம்ம கிரெடிட் சைட் காமிப்போம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ப்ராசஸ் உள்ளே நடக்கிற செலவுகள்னால இதெல்லாம் டெபிட் சைட் வரும். ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட் நான் சொன்ன மாதிரி டேரக்ட் மெட்டீரியல்ஸ், டேரக்ட் வேஜஸ், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் வந்து டெபிட் சைட் காமிச்சிருக்கோம். இன்புட் வந்து 1000 யூனிட்ஸ்னு சொன்னால யூனிட்ஸ் காலமில் 1000 யூனிட்ஸை காமிச்சிருக்கோம். இப்போது டெபிட் சைடு ஓவர் ஆயிடுச்சு. கிரெடிட் சைடு வந்து எந்த ஐட்டம்ஸும் கிடையாது. ஸோ நம்ம அப்படியே பேலன்ஸை ப்ராசஸ் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எப்போவுமே ப்ராசஸ் அக்கௌண்ட் போடும்போது நம்ம மெயினாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இன் ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, காஸ்ட் பெர் யூனிட் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ டிவைடட் பை இன்புட் மைனஸ் யூனிட்ஸ் ஆஃப் நார்மல் லாஸ். இந்த சம்மில் நமக்கு நார்மல் லாஸும் இல்லை, ஸ்க்ராப் வேல்யூவும் இல்லை. ஸோ மீதி இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை இன்புட். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 60,000, இன்புட் வந்து 1000 rupees. ஸோ 60,000 டிவைட் பை 1000 ஈக்குவல் டு காஸ்ட் பெர் யூனிட் 60 per unit கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Calculate the cost of each process and total cost of production from the data given below. இந்த சம்க்கும் ப்ரீவியஸ் சம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அது வந்து சிங்கிள் ப்ராசஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து 3 ப்ராசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அங்கே நம்ம யூனிட்ஸோட ப்ராசஸ் அக்கௌண்ட் பார்த்தோம். இங்கே யூனிட்ஸ் கொடுக்கல. இதுதான் 2 சம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, other indirect expenses of 1275 should be apportioned on the basis of wages. indirect expenses-ஐ வேஜஸோட பேசிஸில் பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க 3 ப்ராசஸ்க்கும். அதை எப்படி பிரித்து கொடுக்கணும் பார்த்தா, ஃபஸ்ட்டு வேஜஸை நம்ம 3 ப்ராசஸில் இருக்க வேஜஸ் நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கணும். ஸோ 1200 + 3000 + 900 ஈக்குவல் டு 5100. ஸோ ப்ராசஸ் 1க்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1275 into 1200 divided 5100. ப்ராசஸ் 2க்கு 1275 into 3000 divided 5100. ப்ராசஸ் 3க்கு 1275 into 9000 divided 5100. இந்த பேசஸ் நம்ம பிரித்து கொடுக்கலாம். இது நம்ம ஆன்சர் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். மேலே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் 3 ப்ராசஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி எதெல்லாம் வந்து ப்ராசஸ் உள்ளே வருதோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட் காமிப்போம். ஸோ மெட்டீரியல், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு டெபிட் சைட் வரும். ஸோ டெபிட் சைட் காமிக்கிறோம். இந்த சம்மில் நமக்கு லாஸ் எதையுமே கொடுக்கல, நெக்ஸ்ட்டு யூனிட்ஸும் கொடுக்காதனால நம்ம பேலன்சிங் ஃபிகரை அப்படியே ப்ராசஸ் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த பாருங்கள், ப்ராசஸ் 1ல் அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 1275 into 12 divided 51. 1200 divided 51 போட்டாலும் 1200 divided 5100 போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். 1275 into 12 divided by 51 போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ராசஸ் 1ஓட அவுட்புட் ப்ராசஸ் 2ஓட இன்புட் அப்படின்ட்டு. ஸோ ப்ராசஸ் 1ஓட அவுட்புட்டை ப்ராசஸ் 2ஓட இன்புட்டாக நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் போட வேண்டிய மெட்டீரியல்ஸ், வேஜஸ், டைரக்ட் வேஜஸ், ஒர்க் ஓவர்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நம்ம போட்டோம். இங்கேயும் நம்மளுக்கு லாஸ் இல்லை, யூனிட்ஸ் இல்லை அப்படின்றதுனால நாம் அப்படியே
பேலன்ஸை ப்ராசஸ் 3க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் காஸ்ட் பெர் யூனிட் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்த சம்மில் நமக்கு யூனிட்ஸ் கொடுக்காதனால நம்மளால் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ப்ராசஸ் 2ஓட அவுட்புட் வந்து ப்ராசஸ் 3ஓட இன்புட். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் நம்ம காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஒர்க் ஓவர்ஹெட்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நம்ம காமிச்சிட்டோம். இங்கேயும் வந்து வேறு எதுவும் கிரெடிட் சைட் காமிக்க முடியாதனால பேலன்சிங் ஃபிகரை அப்படியே ஃபினிஷ்டு ஸ்டாக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதோட ப்ராசஸ் முடிகிறதுனால இங்கே நம்ம வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் வந்து நார்மல் லாஸ் வித் நோ ஸ்க்ராப் வேல்யூ. நாம் நார்மல் லாஸ்னால் என்னன்ட்டு முன்னாடி பார்த்தோம். இப்போ நார்மல் லாஸில் சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். கொஷின் என்னென்னா 800 யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம். எவ்வளோ காஸ்ட்டுக்குனா 30,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட் ஆஃப் லேபர் வந்து 26,000 அண்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து 16,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மல் லாஸ் வந்து 10% ஆஃப் இன்புட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ரெக்கவரி வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் ப்ராசஸ் அக்கௌண்ட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நார்மல் லாஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வித் ஸ்க்ராப் வேல்யூ, இன்னொன்று வித்தவுட் ஸ்க்ராப் வேல்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வித்தவுட் ஸ்க்ராப் வேல்யூ. ப்ராசஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதெல்லாம் உள்ளே வருதோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட் காமிக்கிறோம். இன்புட் உள்ளே வருது, காஸ்ட் ஆஃப் லேபர், ஓவர்ஹெட்ஸ்லாம் ப்ராசஸ் உள்ளே நடக்கிற செலவுகள், அதனால் நம்ம டெபிட் சைட் காமிக்கிறோம். இப்போ நார்மல் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் ஆல்ரெடி நார்மல் லாஸ் பற்றி படிக்கும் போதே பார்த்தோம். நார்மல் லாஸ் எப்போவுமே இன்புட்டில் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 800 × 10%. இங்கே நார்மல் லாஸ் ரியலைஸ் பண்ணுறதுக்கு எந்த வேல்யூ கொடுக்காதனால நம்ம ருபீஸ் காலமில் நில் போட்டுடலாம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். பை அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் அட் ₹100 per யூனிட். 720 யூனிட்ஸ் எப்படி வந்தால் பேலன்சிங் ஃபிகர் இந்த சைடு இருக்க கிரெடிட் அண்ட் டெபிட் சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் 720 வந்துடுது. நாம் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ டிவைடட் பை இன்புட் மைனஸ் யூனிட்ஸ் ஆஃப் நார்மல் லாஸ். இங்கே நமக்கு என்ன இல்லைன்னா ஸ்க்ராப் வேல்யூ இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, யூனிட்ஸ் ஆஃப் நார்மல் லாஸ் இருக்குது, இன்புட் இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 72,000 டிவைடட் பை இன்புட் 800 மைனஸ் 80 ஈக்குவல் டு 720. ஸோ 72,000 டிவைட் பை 720 ஈக்குவல் டு ₹100 per யூனிட், காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நார்மல் லாஸ் வித் ஸ்க்ராப் வேல்யூ பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் அவுட்புட்டு கொடுத்துட்டாங்க, நார்மல் லாஸ் 5%ன்னு கொடுத்துட்டாங்க, ஸ்க்ராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராப் வேல்யூ மீன்ஸ் ரியலைசேஷன் ஆஃப் நார்மல் லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ப்ராசஸ்க்குள்ளே நடக்கிற செலவுனால இதெல்லாம் வந்து டெபிட் சைட் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்புட் ப்ராசஸ் உள்ளே வரதுனால நம்ம டெபிட் சைட் காமிக்கணும். இன்புட் 1000 யூனிட்ஸ் அட் ₹6ன்னு கொடுத்தனால 1000 × 6 6000 அப்படின்னு காமிச்சிருக்கோம். இப்போ நார்மல் லாஸ் எப்படி போடுறது பார்க்கலாம். பை நார்மல் லாஸ் வந்து 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 1000 × 5% போட்டால் நம்மளுக்கு 50 யூனிட்ஸ் கிடைக்கிது. ஸ்க்ராப் வேல்யூ வந்து ₹4 சொன்னனால 50 × 4 200. இப்போது நம்ம பேலன்சிங் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா 950 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் அவுட்புட் வந்து 950 அப்படின்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எவ்வளோ காஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதில் நம்ம யூனிட்ஸ் இன்ட்டு பண்ணி எவ்வளோ காஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ டிவைட் பை இன்புட் மைனஸ் யூனிட்ஸ் ஆஃப் நார்மல் லாஸ். ஸோ அதுபடி போட்டால் நம்மளுக்கு காஸ்ட் பெர் யூனிட் ₹20 வருது. ஸோ 950 × 20 19,000 தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் கெயின். அப்நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் கெயின் பற்றி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இப்போ அது ஒரு சும்மா ரீகால் மாதிரி சொல்கிறேன். நார்மல் லாஸை நியூட்ரலாக வச்சுக்கோங்க. நார்மல் லாஸோட லாஸ் அதிகமாக வந்தால் அது அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸோட லாஸ் கம்மியாக வந்தால் அது அப்நார்மல் கெயின். அவ்வளோதான். ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராசஸை கடந்து ஃபினிஷ்டு ஸ்டாக்காக வெளியே வருது. ப்ராசஸ் A, ப்ராசஸ் B.
ப்ராசஸ் ஏவோட நார்மல் லாஸ் வந்து 3% சொல்லிட்டாங்க. ப்ராசஸ் பியோட நார்மல் லாஸ் 5%ன்னு சொல்லிட்டாங்க. ப்ராசஸ் ஏவோட ஸ்கிராப் வேல்யூ வந்து 0.50 per unit அண்ட் ப்ராசஸ் பியோட ஸ்கிராப் வேல்யூ வந்து ₹1 per unit. 10,000 யூனிட்ஸ் வந்து ப்ராசஸ் ஏல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ₹2 per யூனிட்க்கு. ப்ராசஸ் ஏவோட எக்ஸ்பென்சஸும் ப்ராசஸ் பியோட எக்ஸ்பென்சஸும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து எப்படி ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி எதெல்லாம் ப்ராசஸ் உள்ளே வருதோ அதெல்லாம் நம்ம வந்து டெபிட் சைட் காமிக்கணும். ஸோ இன்புட் அட் ₹2 per unit அப்படின்னா 10,000 into 2 20,000. சன்ட்ரி மெட்டீரியல், வேஜஸ், ஓவர்ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெபிட் சைட் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு நார்மல் லாஸ் வந்து 3% of 10,000. ஸோ 10,000 3%னா 300 யூனிட்ஸ். 300 into 0.50 150 rupees. 150 rupees தான் நார்மல் லாஸோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துட்டாங்க, அதனால் அவுட்புட் நம்ம போட்டுடலாம். பை ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி 9,500 அவுட்புட் போட்டாச்சு. ஸோ 9,500 அவுட்புட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 300 நார்மல் லாஸ். மொத்தம் சேர்த்து எவ்வளோ வருது? 9,800 யூனிட்ஸ். ஆனால் நமக்கு இன்புட் வந்து 10,000 யூனிட்ஸ். ஸோ இந்த பேலன்சிங் இருக்க 200 யூனிட்ஸ் தான் அப்நார்மல் லாஸ். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னொரு வே இருக்குது. அது என்னென்னா இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். நமக்கு நார்மல் அவுட்புட் கிடைக்கும். நார்மல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட். நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் ஃபிகரில் வந்தால் அது அப்நார்மல் லாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்நார்மல் லாஸோட யூனிட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்நார்மல் லாஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட். காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்க நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ அதுபடி போட்டு நம்ம காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3.5 into 200 = 700. இதுதான் வந்து அப்நார்மல் லாஸோட வேல்யூ. இப்போ காஸ்ட் பெர் யூனிட் நம்ம கையில் இருக்கிறதுனால 9,500 into 3.5 தான் 33,250. இந்த 33,250 தான் ப்ராசஸ் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ ப்ராசஸ் பி அக்கௌண்ட் பார்க்கலாம். ப்ராசஸ் ஏவோட அவுட்புட் ப்ராசஸ் பியோட இன்புட்னால ஃபஸ்ட்டு இன்புட்டை காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் போடுற சன்ட்ரி மெட்டீரியல்ஸ், பேஜஸ், ஒர்க் ஓவர்ஹெட்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ நார்மல் லாஸ் வந்து 5% of 9,500. இன்புட்டில் 5% பார்க்கணும். ஸோ 9,500 5% வந்து 475. இங்கே ஸ்க்ராப் வேல்யூ வந்து ₹1 per unit. ஸோ 475 into 1 475. இதுதான் நார்மல் லாஸ் வேல்யூ. இப்போது ஃபினிஷ்டு ஸ்டாக், அதாவது இதுதான் லாஸ்ட்டு ப்ராசஸ்னால இங்கே ஃபினிஷ்டு ஸ்டாக்குன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆக்சுவல் அவுட்புட் வந்து 9,100. 9,100 + 475 எவ்வளோனா 9,575. ஆனால் நமக்கு இருக்கிற யூனிட்ஸே வந்து 9,500 யூனிட்ஸ் தான். ஸோ இந்த 75 வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது. ஸோ அது அப்நார்மல் கெயின். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்மெட்லேயே கண்டுபிடிக்கலாம். அது என்னென்னா input minus normal loss equal to normal output minus actual output. நார்மல் அவுட்புட்லேருந்து ஆக்சுவல் அவுட்புட்டில் லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவில் வந்தால் அது அப்நார்மல் கெயின். ஸோ அப்நார்மல் கெயினோட யூனிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்நார்மல் கெயின் யூனிட்ஸ் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் ஈக்குவல் டு அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் கெயினோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ காஸ்ட் பெர் யூனிட் வந்து ₹6 இன்ட்டு 75 வந்து 450. 450 தான் வந்து அப்நார்மல் கெயினோட வேல்யூ. இப்போ நம்ம மறுபடியும் ப்ராசஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஸோ அப்நார்மல் கெயின் வந்து 75 யூனிட்ஸ். 75 into 6 வந்து 450 தான் அப்நார்மல் கெயினோட வேல்யூ. இப்போது நம்ம இதை கரெக்டாக போட்டிருக்கோன்னு எப்படி செக் பண்ணுறதுனா அது 2 வே இருக்குது. நம்ம எதனா இங்கே மிஸ்டேக் பண்ணோன்னா நம்மளுக்கு டேலி ஆகாது. டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் வந்து சேம் பேலன்ஸ் வராது. இன்னொரு வே என்னென்னா நமக்கு காஸ்ட் பெர் யூனிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அப்நார்மல் கெயின், அப்நார்மல் லாஸ் அண்டு அவுட்புட் இது மூணுத்துக்குமே காஸ்ட் பெர் யூனிட்டால் தான் இன்ட்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இது மூணுத்துக்குமே சேம் காஸ்ட் பெர் யூனிட் தான் வரும். அது எல்லாமே சேமாக வந்தால் நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு. இந்த 2 வேலை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம ப்ராசஸில் அப்நார்மல் கெயின், அப்நார்மல் லாஸ் அண்ட் நார்மல் லாஸ், அப்புறம் சிம்பிள் ப்ராசஸ் அக்கௌண்ட் இந்த 4 மெத்தடில் சம்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.